Hi all, back with a movie review after a long time. இன்னைக்கு நம்ம ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ண பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், மிஷ்கின், விஜய் சித்து, ஹர்ஷத் கான் இப்படி பல பேர் நடித்த டிராகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா வித்தவுட் ஸ்பாய்லர் சொல்லணும் அப்படின்னா ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஹீரோ வந்து ஒரு நல்ல படிக்கிற பையனா, ரொம்ப ஒபீடியண்டான ஒரு பையனாக இருப்பார். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்து அவர் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக எனக்கு அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஒருத்தன் கரெக்டாக இருந்தால் கசக்குது இல்லை, ஸ்ட்ரிக்டாக இருந்தால் போர் அடிக்குது இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் அவர் வந்து காலேஜ் போகும்போது நம்ம வந்து கெத்தாக ஒரு மாதிரி சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டோட்டலாக தன்னை சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி இந்த டான் படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அதில் வர சிவகார்த்திகேயன் மாதிரி ஜாலியாக அவர் பாட்டுக்கு வந்து கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு 48 அரியர்ஸ் வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. இதை காரணமாக வச்சு அவரோட செகண்ட் லவ்வர் அனுபமா வந்து அவரை கழட்டி விட்டுறாங்க. ஸோ நீ ஒரு ஃபெயிலியரு, உன்னை வந்து லவ்வராக மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது, பட் லைஃப் பார்ட்னராக என்னால் யோசிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுபமா வந்து அவரை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓகே இப்படி சொல்லிட்டியா, அப்போ வந்து உன் மாப்பிள்ளைய, உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையோட நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு பண்ணுறாரு. ஒரு தப்பு நம்ம லைஃப்லேயே மாற்றுது அப்படின்னா அந்த தப்பு பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு. அந்த தப்புனால அவர் என்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் படம் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்தை வந்து ஒரு சென்டர் பில்லராக நின்று தனியாலாம் வந்து தூக்கி பிடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் தான். அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆக்டிங்லாம் வந்து பிச்சு உதறாரு. எனக்கு வந்து இந்த படம் வந்து அவருக்கு 2வது படம் அப்படின்னு என்னால் வந்து யோசிக்கவே முடியல. நீங்கள் எல்லா விச்சவர் ஹீரோ யூ டேக், அவங்க வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து நார்மலாக ஆவரேஜாக நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு வந்து டாப்பில் வந்திருப்பாங்க. பட் இவர் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து பிச்சு உதறது அப்படிங்கிறது வந்து என்னால் அன்இமேஜினபிளாக இருக்குது. அவர் என் வயசு தான் ஆகுது, என் காலேஜில் தான் படித்தார். அப்படி ஓகே இதை ஏன்டா சொல்கிறேன்னு கேட்காதீங்க, அதுக்கு நான் வரேன். என் வயசு தான் ஆகுது, பட் இந்த வயசுலேயே அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் பிச்சு உதறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது சொல்ல போனால். ஸோ அவர் 2வது படம்னே என்னால் வந்து சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். அண்ட் ஒரு விதத்தில் வந்து எனக்கு இது பாசிட்டிவாக தான் தோணுது. ஏன்னா இப்போ நான் சின்ன வயசு ஆஸ் அ 90s கிட் நான் வந்து பார்த்த ரஜினி, கமல், தளபதி, சூர்யா, விக்ரம் இவங்கெல்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவங்க படம் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. தே மூவ் ஆன் டு தேர் பேஷன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆக்டர்ஸ் லைக் கவின், பிரதீப் ரங்கநாதன், ஹரிஷ் கல்யாண் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது தமிழ் சினிமா இஸ் எவால்விங் அண்ட் இட்ஸ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து புது ஹீரோஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கிறத பார்க்கும்போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. பிரதீப் ரங்கநாதனை தாண்டி இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் யூனிக்காக தெரிஞ்சது வந்து மிஷ்கின். ஸோ மோஸ்ட்லி வந்து மிஷ்கின்ல வந்து நம்ம ஒரு வில்லனாக பார்த்துருப்போம், ஒரு காமெடியாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் ரொம்ப யதார்த்தமாக நான் பார்த்தேன். இப்போ நான் வந்து ஒரு 3 months பேக் என்னோட யூஜி பிரின்சிபலை பார்த்தேன். அவரை பார்த்தப்ப அவர் எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாரோ, அவர் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தாரோ அது எல்லாத்தையும் வந்து என்னால் இவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. காலேஜ் படிக்கும்போது ஸ்ட்ரிக்டாகவும், வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி நம்மளை வந்து மரியாதையாக நடத்துறதும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு காலேஜ் பிரின்சிபல் எப்படி இருப்பார், காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி நடந்துப்பார், வெளியே வந்ததுக்கப்புறமா எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனனும் இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவரும் வந்து ஒரு டீசெண்டான அந்த ரோலுக்கு என்னவோ அந்த ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட மேனேஜராக, ஹீரோவோட மேனேஜராக வருவார், ஒரு கார்பரேட்டோட மேனேஜராக வருவார். அவருக்கும் அந்த கேரக்டர் நல்லாவே சூட் ஆகிருந்தது. அண்ட் அனுபமா பரமேஸ்வரன் இந்த படத்தில் வராங்க. இந்த படத்தில் மொத்தம் 3 ஹீரோயின்ஸ், பட் 3 ஹீரோயின்ஸ்னு சொல்ல முடியாது, 2 ஹீரோயின்ஸ் மெயினாக சொல்லலாம். ஒரு ஹீரோயின் ஒரே ஒரு சீனுக்கு தான் ஸ்டார்டிங்கில் வராங்க. ஸோ அவங்கள ஹீரோயினாக கன்சிடர் பண்ணிக்க முடியாது. பட் 2 ஹீரோயின்ஸ் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு அனுபமாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு யூனிக்காக இன்னும் தெரியும். ஸோ அதை தாண்டி பார்த்தோம்னா இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பர்சனல் கனெக்டாக இருந்தது.
எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ, இந்த படத்தோட டைரக்டர், இவங்க 2 பேருமே வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. நானும் வந்து எஸ்எஸ்என் காலேஜோட அலுமினி தான். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட பாதி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எஸ்எஸ்என் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ எஸ்எஸ்என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட்டு. ஏன்னா படம் ஸ்டார்டிங் மிஷ்கின் வந்து பேச ஆரம்பிக்கிறதே இது வந்து ஒரு டொனேஷன் ஃப்ரீ காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி ஒரு எஸ்எஸ்என் காலேஜ் தான் அது. ஆடிட்டோரியம் அண்ட் அந்த கிளாக் டவர், ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு அந்த காலேஜ் மெமரிஸை வந்து என்னால் திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்டு ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்து அவர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதே ஹாலில் நான் உட்காந்து எக்ஸாம் எழுதிருக்கேன். அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு ட்ராவல் த்ரூ த என்டையர் மூவி பிகாஸ் ஆஃப் அந்த லொக்கேஷன். அண்ட் எல்லாரும் அந்த காலேஜில் வந்து இன்ஸ்டிங்ஸ்னு ஒரு டிஷர்ட் போட்டு வருவாங்க. அது எங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸோட பேர் அது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து எனக்கு ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. அவரும் வந்து அந்த காலேஜுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை தாண்டி இந்த படத்தை வந்து நீங்கள் டான் படத்தோடையும் லவ் டுடே படத்தோடையும் உங்களால் அடிக்கடி கம்பேர் பண்ணிக்க முடியும். ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து டானோட உங்களை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து இந்த படம் வேற ஒரு லைனில் போயிடும். இது ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து என்டையர் படம் என்ஜாய் பண்ணிட்டு கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஒரு எமோஷ்னலாக ஃபினிஷ் பண்ணி நீட்டாக வந்து உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி வெளியே அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக வீக்கெண்ட் வந்து ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் இது. தியேட்டரில் போய் பாருங்கள்.